திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆர்யன் வாசவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாரீங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு வந்த விடயம்தான், பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அப்போது அங்கே கர்மம் என்பது சேமிக்கப்படலை. ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு நல்லதோ கெட்டதோ, அதாவது ராக தேச ஆசைப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ ஏதாவது இருந்தால் தான் ஆசைப்படும் அந்த உணர்வும் கோபப்படும் உணர்வும் என்பது இங்கே உருவாகுது. அப்போது ஏதும் இல்லைன்னு சொன்னால், ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அப்போது ஆசைப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் எதுவும் இல்லாமல் போகுது. அப்போ இந்த ஆசைப்படவோ கோபப்படவோ இங்கே அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்று இல்லை என்ற சுபாவம் தான் அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மை, சுபாவம். அப்போ அந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலைன்னு சொன்னால், அங்கே கர்மம் என்பது இல்லை. இந்த பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு மீண்டும் பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அங்கே சாசவ சுபாவம் இருக்குது. இந்த சாசவ சுபாவம் தான் அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை, காந்தம் போல இழுத்துக்கொள்ளும் தன்மை இருப்பதனால அது கண்களுக்கு வர்ணம் தெரியும் போது அதை ஈர்த்து பிடித்து கொள்ளுகிறது. காதுக்கு சத்தம் கேட்கும்போது அதை இழுத்து பிடித்து கொள்ளுகிறது, இந்த காதம் போல். அப்போ இதன் காரணம் பார்த்தா, அப்போ இரண்டும் இணையும் போது அம்மா என்பவர் வெளியில் இருக்கிறார். அம்மா என்ற வர்ணம், சத்தம் இரண்டும் இணைந்த அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற அந்த பிடித்து கொண்ட தன்மை, இழுத்து கொண்ட தன்மையின் காரணமாக இங்கே உருவாகுகிறார். இப்போ உருவானவர் வெளியில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருப்பது தான் மாயை, கற்பனை. அப்போ அது உண்மை அல்ல. ஆனால் இதற்கு காரணம் அந்த சாசவ சுபாவம், அது கம்மை போல, காந்தம் போல இழுத்துக்கொள்ளும் தன்மையின் காரணமாக அதை ஈர்த்து பிடித்து கொள்ளுகிறது. அப்போது இது சுபாவத்தின் தன்மை. அப்போ இந்த சாசவ சுபாவமானதில் கர்மம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்னா, அது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேற்கொண்டு வந்தபோது அங்கே பிறந்தபோது ஏதும் இருக்கலை. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிற ஒரு உதாரணம் மட்டும்தான் இது. அப்போ இது புத்த சுபாவம் என்று நாங்கள் கூறுவது ஒரு உதாரணம். பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலைன்னு சொன்னால் அது பிரபாஸ்வரம், தூய்மையான நிலை, அப்போது பசுமையான நிலை. அப்போ அந்த நிலையில் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொன்னால் அங்கே அதுதான் அந்த ஆசை, கோபம், மாயை என்ற தீயிலிருந்து விடுபட்ட சுபாவம். அப்போ இந்த நிலையை நாங்கள் உதாரணத்துக்கு கூறுகிறோமே தவிர, ஆனால் பிறந்தபோது ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்காதனால அங்கே அந்த ராகதேச மோகன்றது ஆஸ்ரவ கெலேஸ் என்பது உருவாகலை. ஆஸ்ரவ கெலேஸ் தீ இன்னும் பற்றி கொள்ளலை, தீ இன்னும் துவங்கலை. இப்போ அதனால் அங்கே சாசவ சுபாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாசவ சுபாவம் இருந்தால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை என்பது அதோடு சேர்ந்து இருக்கிறது. அப்போ இதனால் அவருக்கு கர்மம் என்பது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கர்மம் என்பது அங்கே இருக்கிறது. ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் வந்த இந்த சுபாவத்தின் தன்மையானது
அதற்குள் படிந்து இருக்கு. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ அந்த குழந்தையின் மனசில் ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை, எதுவும் இல்லை. அப்போது அந்த ஒட்டிக்கொள்கிற தன்மை இருந்ததுனால அதை இழுத்து பிடித்து கொள்ளுகிறது என்பதனால அதை கர்மம் என்பது அங்கே உருவாகுது, கர்மத்தை சேமித்து கொடுக்குது. அப்போ இதன் காரணமாக அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போகிறார். அப்போ இது தொடர்கதையே ஆகுது. அப்போ இதே போலத்தான் ஒரு நாங்கள் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து கடைசியில் அந்த மனிதன் இறந்து போனதன் பிறகு அவர் இந்த மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவர் இந்த ஈகோவின் காரணமாக அந்த ஆஸ்ரோ கெலெஸ் என்கிற இந்த ராகதேச மோக என்ற தீயின் காரணமாக அவர் அந்த ஈகோக்குள்ளே இருக்கிறார், ஆணவத்தில் இருக்கிறார். கடைசியில் இறந்து போனதன் பிறகு அவர் அந்த மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்கிற இந்த குரங்காகவோ நாயாகவோ அவர் பிறப்பார் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் கருத்து. அப்போது இது போலத்தான். அப்போது பிறக்கிறார் என்றால் அங்கே பிறக்கும் ஒருவர் இல்லை, ஆனால் பிறந்த நிலையை சென்று பார்த்தால்தான் அது புரியுது. அங்கே பிறக்கும் போது ஒருவர் இல்லை, ஆனால் இந்த உற்பத்தி நிலையங்கள் செயல்பட்டு அதற்குள் உருவானது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் வாழும்போது அங்கே ஒருவர் உருவாகுகிறார். அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள். இது மனிதனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போது கர்மம் என்பது அவருக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அப்போது நாங்கள் இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு மதத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த மனிதனை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது இந்த கர்ம பூமியில். அப்போது இன்றைக்கி மெடிடேஷன், அதாவது சமத்த தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பவர்கள் இந்த அரூப தியானத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அதாவது அந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தையை போல ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சுபாவத்துக்குள் அவர்கள் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போது அங்கே சாசவ சுபாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே சாசவ சுபாவம் இருக்குது. கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மையில் அவர் மூழ்கி இருக்கிறார், அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இதன் காரணமாக அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மீளலை. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கையாண்ட சுபாவம். இப்போது ரூப தியானம் அரூப தியானம் எல்லாத்தையும் செய்தார். பசக தவசர்களோடு இணைந்து இருக்கும் போது ஆளார காலாம உத்தகராம புத்திர என்கிற இந்த குருமார்களிடத்தில் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டார் சித்தார்த்தர் அவர்கள். அப்போ அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அதில் சமத்த சமாதியில் தான் மூழ்கி இருந்தார். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த உணர்வற்ற அதிர்வற்ற சுபாவத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ அங்கே அதிர்வு இல்லை, அங்கே உணர்வு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது நிரந்தரமான சமாதி இல்லை, இது நித்தியமற்ற சமாதி, இது தற்காலிகமானது என்பதை புரிஞ்சு கொள்கிறார். நன்றாக புரிஞ்சு கொண்டு தான் அப்போது இதில் எவ்வளோ 100 வருஷம் உட்காந்து கொண்டு இருந்தாலும் இதில் எந்த ஒரு பலனும் இல்லை. நாங்கள் அரூப தியானத்தில் இருக்கிறோமே தவிர அப்போது அந்த உணர்வற்ற சுபாவத்தில் நான் இருக்கிறேன், அதிர்வற்ற சுபாவத்தில் நான் இருக்கிறேன். அப்போது நான் அங்கே இல்லாமல் போகலை. அப்போது நான் என்பவர் இருந்து கொண்டு இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த சமாதியில் இருந்தாலும் அதில் பலன் இல்லை. அதில் பலன் என்பதை இந்த புத்த சாசனத்தின் பகவான் புத்தர் அவர்கள் கூறலை. இதில் நிரந்தரமான பலன் இருக்குது, இதில் நிரந்தரமான விமோச்சனம் விடுதலை இருக்குது அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை. அப்போது இது தற்காலிகமானது, இது கொஞ்ச காலத்துக்கு. அப்போ அதெல்லாத்தையும் விடுறாரு. இதில் உட்காந்துருந்த எந்த பலனும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் விடுறாரு. குருமார்களிடத்துலேருந்து விடை பெறுறாரு. விடை பெற்று கொண்டு தனியாகவே போயிட்டு தான் இந்த படித்த சமுபாத தர்மத்தை கையாண்டு விமர்சித்து யோனிசோ மனசிக்காரில் ஈடுபட்டு இதை புரிஞ்சு கொள்கிறார். அப்போது புரிந்து கொண்டு சத்தியத்தை
கையாண்டு இதை நடைமுறையில் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்த பிறகுதான் சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். திரைலோக்கநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்ததன் பிறகுதான் சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள். இது புப்பே அனுநுத்தேசு தம்மேசு என்று. இது முன்பு யாரும் கேட்டிருக்க முடியாதது, முன்பு யாராலும் போதனை செய்ய முடியாதது. இது மகா காம்பீரமான பரம சத்தியம் என்ற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது நாங்கள் எவ்வளவு காலம் இந்த சமத சமாதியில் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு கண்ணை மூடி சமலம் காலிட்டு உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் மூழ்கியிருந்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை. அது நிரந்தரமான சமாதி அல்ல. அது நிரந்தரமற்ற தற்காலிகமான சமாதி நிலை. அது நிமித்திகத்த சமாதி. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த நிமித்தத்துக்குள் இருப்பதாக அந்த நிமித்திகத்த சமாதியில் அவர் மூழ்கி இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் அங்கே இருக்கிறார். அப்போ அவர் இருந்து கொண்டு இந்த சமாதியில் இருக்கிறாரே தவிர அவர் என்பவர் இங்கே அவரென்று ஒருவர் இல்லை, நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. எல்லாமே சுபாவம், எல்லாமே சுபாவத்தின் தன்மை என்ற சத்தியத்தை அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போனதன் காரணமாக அவர் அந்த மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்கிற ஈகோ அவருக்குள் இருக்குது, படிஞ்சு இருக்குது. அவருக்கு அது தெரியாமல் இருக்குது. ஆனால் அவருக்குள் அந்த ஈகோ இருக்குது, அவருக்குள் அந்த ஆணவம் இருக்குது. அவருக்கே தெரியாமல் அவருக்குள் அந்த ஆணவம் அகங்காரம் எல்லாமே இருக்குது. இப்போ இதன் காரணமாக அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் அவர் விடுதலை அடையாமல் மீண்டும் பிறக்கும் நிலைக்கு அவர் செல்கிறார். அப்போ இது குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். அவருடைய ஈகோ எந்த அளவுக்கு இருந்துச்சோ, ஆணவம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவர் குரங்காகவோ அல்லது நாயாகவோ அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, சமத்த சமாதியில் மூழ்கி இருந்ததால் இந்த சாசவ சுபாவத்துக்குள் உணர்வற்ற சுபாவத்தில் பிறந்தபோது பிஞ்சு குழந்தையின் தன்மையில் அவர் இருந்தாலும் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது சமாதி நிலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பதற்கு இன்றைக்கி இமயமலையில் பார்த்தீங்க சொன்னால் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பல வருஷமாக இருக்கிறாங்க தியானம் பண்ணி கொண்டு. அப்போது இவர்கள் எல்லாமே இந்த சமத்த சமாதியில் தான் மூழ்கி இருக்கிறாங்க, உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் சாமானியமான வாழ்க்கையை வாழுபவராக இருந்தால் அங்கே ராக தேச மோகனது ஆசை கோபம் மாய்க்குள் இவர்கள் அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இதற்கு அகப்பட்டு இருக்கிறதுனால இவர்கள் அந்த தீக்கு இரையாகுகிறார்கள். தீக்கு இரையானதுனால அவர்கள் அந்த ஈகோ இருக்குது, அப்போ ஆணவம் இருக்குது. அப்போ அது அழிஞ்சு போகாதனால அவர்களுடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போது இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பரம சத்தியமானது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது நிற்பதும் நடப்பதும் இருப்பதும் படுப்பதும் என்ற 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு உட்காந்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டு இருந்தாலும் வேலை இல்லை. நாங்கள் கடைசியில் அந்த நிலையிலேருந்து எழும்பி நாங்கள் ஒரு தேவைக்காக ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னு வைப்போம். அப்போ இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோடைய சகஜமாக பழக வேண்டியிருக்கு, அவர்களுடைய ஒற்றுமையாக வாழ வேண்டியிருக்கு, அவர்கள் அந்த குடும்பத்தில் இணைஞ்சு நாங்கள் வாழ வேண்டியிருக்கு அப்படின்ற கட்டாயத்துக்குள்ளாகி அப்படி ஒரு வாழும்போது அவர் இந்த ஈகோ இருப்பதனால, இந்த ஆணவம் இருப்பதனால அவர் மனம் அலைப்பாய தொடங்குது. அலைப்பாய்ந்து அவர் மனதுக்கு அடிமையாகுகிறார், தீக்கு உள்ளாகுகிறார், தீக்கு இரையாகுகிறார். இதன் காரணமாக அவர் இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்பவத்திலிருந்து அவர் விடுதலை பெறாமல், அவர் இதை கையாளாமல் அவர் விடுதலை பெறாமல் தற்காலிகமான இன்பத்தில் தான் அவர் இருந்தார், தற்காலிகமான சுவையில் தான் அவர் இருந்தார் என்பதை அவராலேயே கையாள முடியும். அப்போது இதே காட்டுக்குள்ளே போயிட்டு உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதனால வரும் சமாதி நிலை அல்ல இந்த சமாதி நிலை. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் குடும்பத்து உறுப்பினர்களோடு சகஜ வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அங்கே இந்த சமாதி நிலை இருக்குது, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது அனிமித்த சமாதி, நிமித்தத்துக்குள் உருவான சமாதி அல்ல. இது அனிமித்த சமாதி, நிமித்தங்கள் அற்ற சமாதி, நிமித்தத்துக்குள் இறங்கி பிடித்து கொண்ட சமாதி அல்ல இந்த அனிமித்த சமாதி என்பது.
அப்போ அந்த அனிமித்த சமாதியில் அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி இங்கே தான் இருக்கிறது. அனிமித்த சுஞ்ஞத்தை அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி இங்கே தான் இருக்கிறது. அனிமித்தம் நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்டது அல்ல. சுஞ்ஞத்தை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ சுஞ்சம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அனிமித்த, அப்போ நிமித்தத்துக்குள் அல்ல அந்த சமாதி நிலை இருக்குது. அப்ரணீத்த, அப்ரணீத்த என்றால் என்ன? இங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போது நல்லதுன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கெட்டதும் சொல்லி எடுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லி இங்கே எதுவுமே ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை. அப்போது அப்ரணீத்த இதுதான் புனிதம் இனிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே ஒன்றும் இல்லை. இதெல்லாமே வெறும் வார்த்தைகள். நாங்கள் இதை பயன்படுத்துகிறோமே தவிர இந்த வார்த்தைகளில் எதையுமே பிடிச்சு கொள்ளாதீங்க. வார்த்தைகளுக்கு நீங்கள் இறங்கி கொள்ளாதீங்க. வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. வார்த்தைகளில் இருக்கும் யதார்த்தத்தை மட்டும் பாருங்கள். வார்த்தைகளால் கூறப்படும் இங்கே தொடர்பாடல் ஒன்று நடக்குது. இப்போ இதை நீங்கள் கேட்குற உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அல்ல நீங்கள் கேட்கணும். இதற்குள்ள ஒரு தொடர்பாடல் இருக்குது. அந்த தொடர்பாடலுக்கு நீங்கள் இணங்கணும். தொடர்பாடலை நீங்கள் பார்க்கணும். அப்போ அங்கே தான் அந்த தொடர்பாடலினூடாக நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். இது வார்த்தைகளில் அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்தியம் என்பது வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் எல்லாமே பொய், கற்பனை. வார்த்தைகள் எல்லாமே இதை போதனை செய்வதற்காக பயன்படுத்தினாரே தவிர வார்த்தைகளில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போது இந்த சமாதி நிலையானது இந்த அனிமித்த சமாதி சுஞ்ஞத்தை அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி. அப்போது சேத்தோ விமுக்தி என்றால் என்ன? மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவத்துக்கு பேர் தான் சேத்தோ விமுக்தி, சித்தோ விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதிலிருந்து மீண்ட சுபாவம், விடுதலை அடைந்த சுபாவம். அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால அது ஒருபோதும் நடக்காத காரியம். அது ஒருபோதுமே உங்களுக்கு அந்த சமாதி நிலை அடைய முடியாது. இன்றைக்கி உலகில் இருக்கிறாங்க ஏராளமாக, நிறைய நாடுகளில் நிறைய மனிதர்கள் நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் ஞானி என்று சொல்லி கொண்டு இருக்கும் மனிதர்கள் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே வெறும் வியாபாரிகளாகத்தான் இருக்கிறார்கள். வியாபாரம் செய்கிறார்கள், விற்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். இதில் எதிலுமே உண்மை இல்லை. இது எதுவுமே நிரந்தரமான சமாதி இல்லை, தற்காலிகமானது. அது கொஞ்ச காலத்துக்கு அல்பமானது. அதில் நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை. அப்போது நீங்கள் நிரந்தரமான சமாதி நிலையை அடையணுமா இருந்தால், நிரந்தரமான பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த வழிக்கு வரணுமாக இருந்தால் நீங்கள் மனம் உருவான விதம் பற்றி தான் தெரிஞ்சு கொள்ளணும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்ட நீங்கள் சத்திய தர்மத்தினூடாக அதை விமர்சித்து பார்க்கணும், கையாண்டு பார்க்கணும். நடைமுறையில் இதை நடைமுறையில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் நீங்கள் கையாள வேண்டியது இது. அனுபவம் தேவை. இதுக்கு நடைமுறை அனுபவத்தினூடாக அங்கே நீங்கள் மீள்றீங்க. இப்போ மாமரம் என்பது ஒரு எண்ணம் என்ற நடைமுறை அனுபவத்தினால் மாமரத்திலிருந்து மேல்மைகளை தவிர இதை ஒரு எண்ணமாக நினைத்து கொண்டு இருப்பதனால் உங்களுக்கு மீளல் என்பது நடக்காது. அப்போ நீங்கள் நடைமுறைக்கு வரணும், கையாளணும். உங்களுடைய அனுபவபூர்வமாக நீங்கள் அனுபவித்ததிலிருந்து அந்த அனுபவம் பூர்வமாக நீங்கள் மீளணும். இதுதான் வழி. அனுபவபூர்வமாக மீளணும். அப்போ அனுபவத்தில் நீங்கள் மீள்கிறீர்களே தவிர நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதனால் அது நிரந்தரமாகாது, நிச்சயமாகாது. அப்போ இது அதிக ஆம்பிரம் என்று கூறியது அதனால தான். இது இது எங்கேயுமே இல்லை. இது உங்களுடைய கையில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் இருப்பது இந்த நிர்வாணத்துக்குள்ளே தான். அதை உங்களால் காண முடியாமல் இருக்குது. அப்போது இதை காட்டி கொடுப்பது தான் கல்யாண மிச்சமின் செய்தியில் இருக்குது. இதை காட்டி கொடுப்பது, அதை நீங்கள் பிடிச்சு கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு மேலே தான் உட்காந்து கொண்டிருக்கீங்க, நிர்வாணத்துக்கு மேலே தான் நீங்கள் உட்காந்து கொண்டிருக்கீங்க. ஆனால் அது தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. அதை தெரிஞ்சு அதை காட்டி கொடுத்து இப்படி இதுதான் நிர்வாணம், அப்போ இதை நீங்கள் கேளுங்க, கேட்டு நடைமுறையில் விமர்சித்து பார்த்து கையாளுங்க. நடைமுறை அனுபவத்தோடு இது பாருங்கள். அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் மீள்வீங்க. அனுபவபூர்வமாக நீங்கள் அந்த அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் அனுபவம் காரணமாக அந்த மாமரம் என்பது ஒரு எண்ணம், அதை கையாண்டு பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். அந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. அப்போ அந்த அனுபவத்தோடு நீங்கள் மீள்வீங்க. அப்போ அது மீளல் என்பது நடப்பது இங்கே தான். அப்போ இது உங்களுடைய கையில் தான் இருக்குது. கல்யாண மிச்சமின் செய்தியில்
இது சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது, வேறு யாருமே கையில் இல்லை. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார், இது எங்கேயுமே இல்லை, உங்களிடத்தில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் வெளில நீங்கள் எங்கே இருந்தாலும் அது அங்கே இருக்குது, எங்கே இருந்தாலும் அது அங்கேயே இருக்குது. நீங்கள் அப்போ அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது தேடி தேடி போனாப்புல அது உங்களுக்கு கிடைக்காது, எப்போவுமே கிடைக்காது. அப்போ நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போகணும், தியானம் பண்ணணும், மனதை ஒரு நிலைப்படுத்தணும், அதெல்லாமே துஷ்டி. அதெல்லாமே நிகண்ட நாத புத்திரரின் போதனைகள். புத்த காலத்தில் இருந்தாங்க நிகண்ட, பிராக்மண, ஜட்டில என்ற நிறைய இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாமே சொன்னது தான் அந்த மனதை ஒரு நிலைப்படுத்துகிறத பற்றி சொன்னாங்க. அப்போ இதெல்லாமே செய்தார் பகவான் புத்தர் அவர்கள், இதெல்லாமே செஞ்சு பார்த்தார். எதுலேயுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாமே பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே, அதுலேருந்து மீண்டும் வழி இல்லை. அப்போ இந்த சாசவ சுபாவன் காரணமாக அங்கே மனம் என்பது உருவாகி இல்லாதனால அங்கே சாசவ சுபாவம் இருக்குது. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு மனம் உருவாகலை, ஆன்மா உருவாகலை. ஆனால் ஆன்மா என்ற அந்த ஈர்ப்பு அங்கே இருக்குது. ஆன்மா அந்த ஈர்ப்பு இருப்பதனால அங்கே பற்றி கொள்ளுது, தீ பற்றி கொள்ளுது, காந்தம் போல் இழுத்து கொள்ளுது. அப்போ இதன் காரணமாக அங்கே துஷ்டி உருவாகி, அந்த துஷ்டியின் காரணமாக அவர் மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்ற ஈகோவின் காரணமாக அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் அவர் மேற்கொண்டு போகிறார். அப்போ இந்த சாசவ சுபாவம் இருக்கும் வரைக்கும், அப்போ இந்த தியானம் பண்ணும் ஒரு மனிதன் கூட மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பவரும் இந்த சாசவ சுபாவத்துக்குள் தான் இருக்கிறார். அங்கே ஆசிரவ கிளேஸ் என்பது படிந்திருக்கு, அது இல்லாமல் போகலை, அது படிந்திருக்கு, அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, அது அகப்படாமல் இருக்குது. ஏன்னா அது பலமாகியிருக்கு. அந்த சாசவ சுபாவம் அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அது மெருகூட்டப்பட்டு வளர்த்து அது அதிகமாகியிருக்கு, அது பலம் பொருந்தி இருக்குது. அப்போ அதன் காரணமாக அந்த ஆசிரவ கிளேஸ் என்பது படிஞ்சிருச்சு, அதெல்லாமே கீழே போயிருக்கு. அப்போ அந்த ஒரு நிலையானதில் அவர் அதிகமாகி அங்கே பலம் பொருந்தியதனால் அவர் நினைச்சு கொண்டிருக்கிறார், என்ன, நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் எல்லாம் எனக்கு வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறார். ஆனால் அது உண்மை அல்ல. அப்போ அதை நினைச்சு கொண்டிருப்பதனால் அவருக்கு அந்த ஈகோக்குள்ளே தான் இருக்கிறார், ஆணவத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் அதுதான் அவர். அந்த ஆணவம் அந்த நினைப்பில் இருக்கும் அவர் இருக்கிறார், அந்த உணர்வுக்குள் இருக்கும் அவர் இருக்கிறார். அந்த உணர்வு அற்ற சுபாவத்துக்குள் ஒரு உணர்வு இருக்குது. இப்போ அதிர்வு அற்ற சுபாவத்துக்குள் ஒரு அதிர்வு இருக்குது, அது இன்னும் அவருக்கு அகப்படலை, அது இன்னும் அவருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இதன் காரணமாக அந்த ஈகோக்குள் அவர் இருக்கிறார். அப்போ இது ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சிறிதானது, அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் துல்லியமானது. இப்போ இதன் காரணமாக அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறார், அகப்பட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த தியானத்தினூடாக அவர் தியானம் பண்ணி பல வருஷமாக இருந்தாலும் அந்த சாசவ சுபாவம் அவருக்குள் இருக்குது. அப்போ சாசவ சுபாவம் இருப்பதனால அவருக்கு ஆசிரிய கிளேஸ் என்பது இன்னும் அது மேலே வரல, அது இன்னும் கீழே படிஞ்சிருக்கு, கீழே இருக்குது. தண்ணிக்குள்ளே பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு போல் அது உள்ளுக்கு இருக்குது, அது விட்டால் தான் மேலே வரும் என்பது போல் அது விடாமல் பிடிச்சி கொண்டு இருப்பதனால அது அந்த அந்த மனம் ஒரு நிலைப்படுத்திய சுபாவத்துக்குள் அவர் அதை பிடித்து கொண்டிருப்பார். அதற்கு பலம் அதிகம் என்பதனால் அவர் அதற்குள்ளே இருப்பதனால அந்த சாசவ சுபாவத்துக்குள் அவர் இருக்கிறார். அப்போ சாசவ சுபாவத்துக்குள் அவர் இருப்பதனால அவர் அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்ததாக நினைத்து எண்ணிக்கொண்டிருந்தாலும் அது அப்படியாக இருந்தாலும் அந்த பிறப்பு சம்பவம் அந்த உணர்வற்ற சுபாவத்தில், அதிர்வற்ற சுபாவத்தில் அவருடைய பிறப்பு நடக்கும். அதாவது உருவமற்ற உலகத்தில் அவர் பிறப்பார், உருவம் அற்ற உலகத்தில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். இதற்கு பெயர் தான் அந்த ரூபமற்ற உலகம். அப்போது அரூப உலகத்தில் அவர் இருப்பார். அப்போ அந்த பிறப்பில் அவர் உருவமற்ற உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் பிறந்து கடைசியில் அந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருந்தது போல் அவர் இருந்ததுனால அது மேலே வர தோங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வர தோங்கும். அந்த உணர்வற்ற சுபாவம் பலம் பொருந்தி இருந்ததுனால அவர் அந்த
அரூப தியானத்தில் இருந்ததுனால அவர் உருவமற்ற உலகத்தில் போயிட்டு இருக்கிறார். அவர் பிறப்பு சமம் நடக்கு உருவமற்ற உலகத்தில் அவர் பிறக்கிறார். ஆனால் இது அது பல ஆயிரம் வருடக்கணக்காக கடந்து போகும்போது அது கீழே போயிட்டு இது மேலே வர தொடங்குது. அதாவது அந்த உணர்வு அந்த காந்தம் போல இழுத்து கொள்ளும் தன்மை என்பது, அந்த மனம் என்பது மேலே, அந்த ஈகோ என்பது மேலே வர தொடங்குது. அப்போ தொடங்கி அது கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து அது மெருகூட்டி அது வளர்க்கப்படும் போது அவருடைய பிறப்பு சம்பவம் இந்த குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்பது தான் அது கர்மத்தின் சுபாவம், கர்ம பூமியின் சுபாவம். அப்போது இதுதான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். நீங்கள் அரூப தியானத்தில் 100 வருடம் உட்காந்துருந்தாலும் வேலை இல்லை, அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. எவ்வளோ பெரிய தியானியாக இருந்தாலும் வேலை இல்லை. அவருக்கும் இருக்கிறது ஈகோ, அவருக்கும் இருக்கிறது ஆணவம். அப்போ அதனால் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போ அது பிரபஞ்சத்தோடு இணைந்ததாக இருந்தாலும் அது மீண்டும் மறுபடியும் இந்த நரகத்தில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போது நரக வாழ்க்கையை அவர் இன்னும் கைவிடலை. அவருக்கு அது சொந்தமாகி இருக்கிறது. அவருக்கு இன்னும் அவர் உரித்தானதாகத்தான் இருக்கிறது. அப்போ இதுதான் அதிபயங்கரமானது. தியானம் பண்ணி நீங்கள் பல வருஷமாக தியானத்துக்குள்ளே உட்காந்து கொண்டிருந்தாலும் வேலை இல்லை. நீங்கள் இன்னும் இந்த நரக பூமியிலிருந்து இன்னும் விடுதலை பெறலை. நீங்கள் நரகத்திலிருந்து இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அப்போ இதிலேருந்து முழுதாக நீங்கள் விடுதலை பெறணுமா இருந்தால் சத்தியம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த சத்திய தர்மம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் தெரிஞ்சு கொண்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு அதை அனுபவபூர்வமாக நீங்கள் அதிலேருந்து மீளும் போது உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை இருக்குது, நிரந்தரமான விடுதலை இருக்குது. அது தற்காலிகமானது அல்ல, அது கொஞ்ச காலத்துக்கானது அல்ல, அது நிரந்தரமானது. அது அனிமித்த சமாதியை தருகின்ற இந்த சமாதி நிலை, விதர்சனா சமாதி நிலை இங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த விதர்சனா சமாதியில் தான் அனிமித்த சமாதி என்பது எங்களுக்கு நிலைத்து நிற்கிறது. அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த உலகத்துக்கே சத்திய தர்மத்தை இன்றைக்கு போதனை செய்கிறார்கள். அப்போ அதில் தமிழ் மொழியில் நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். இது இன்னும் நிறைய இருக்குது, கதைப்பதற்கு, பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் பேசியது ஒன்று என்றால் இன்னும் 1000 இருக்குது பேசுவதற்கு. அப்போது இதே போல் இன்னும் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் வந்து பேசினால்தான், உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தால்தான், உங்களுடைய கேள்விகளை கேட்டால்தான் அதுக்கான பதிலாக உங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் இருந்து உங்களுக்கு மீள முடியும். அப்போதுதான் விடுதலை என்பது நிரந்தரமான சித்த விமுக்தியை அப்போதான் உங்களுக்கும் அடைய முடியும். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.